வரே வா மிஸ்டர் ராஜசேகர், எப்ப வெளியே வந்தீங்க? பெயிலா இல்ல கண்டிஷன் பெயிலா? நீங்களும் நானும் ஒரே கார்ல கமிஷனர் ஆபீஸ் போறோம்னு வச்சுக்குங்க. உங்களை குத்தம் சொன்ன அந்த ரஞ்சினி தேவி எனக்கு சொல்யூட் அடிக்கும் போது அது உங்களுக்கு அடிச்ச சொல்யூட்னு நீங்க பெருமை தானே பண்ணோம். 30,000? அத்தை, 1000 ரூபாய் திருப்பதி உண்டியல்ல போட்டுடுங்க. மிச்சத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. அறிவு இருக்கா உனக்கு? 30,000 அப்படியே தூக்கி அம்மா கிட்ட கொடுத்துட்ட. இங்க நான் ஒருத்தர் இருக்காங்கிற ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னங்க பேசுறீங்க? சம்பளம் வாங்கி அத்தை கிட்ட கொடுக்கறதானே முறை. நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். என்ன விட எங்க அம்மா உனக்கு பெருசா போயிட்டாங்களா? மாமியார் மருமகளை சேர்ந்து கூட்டணியை வைக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு உங்க ஆட்டோன்னு நான் பார்க்க தான் போறேன். எனக்கு புரியலங்க. நீங்க கோவப்படுற அளவுக்கு இதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்புதான், தப்புதான். புருஷனு நான் ஒருத்தர் இருக்கிறப்போ ஒரு மரியாதைக்கு சம்பளத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு உனக்கு? வீட்டுல மத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? அந்த பொண்ணு ஐஸ்வர்யா என்ன பத்தி என்ன நினைப்பா? வடிச்சு கொட்டதை தின்னுட்டு போறதை தவிர வேற வேலை வெட்டி இல்லாத ஆளு இந்த வீட்டுல இவனை உன் பொண்டாட்டி கூட மதிக்கிறது இல்லைன்னு அவ வீட்டுல போய் சொல்ல மாட்டான். ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அத்தை சொல்லலன்னா போலீஸ் வேலைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம என்னைக்காவது நான் என்னோட சம்பள பணத்தை தொட்டிருக்கேனா? டீச்சரா இருந்தப்போ கூட என்னோட சம்பளத்தை 1ஆம் தேதி ஆனா அத்தை கிட்ட தான் கொடுப்பேன். அவ்வளவு ஏன் கடையில டெய்லி ஆகுற கலெக்ஷனை நீங்களும் தானே அத்தை கிட்ட கொடுப்பீங்க, மறந்துட்டீங்களா? அதெல்லாம் அப்போ, அதான் இப்ப எல்லாம் போச்சே. ஊத்தி முடியாச்சுல எல்லாமே. இப்போ ஏதாவது சம்பாதிக்கிறேனா சொல்லு, சும்மா தானே இருக்க. எனக்கு ஏதாவது ஒரு செலவுனா யாருக்கிட்ட போய் கேட்பேன்? வருத்தம் துக்கம் எல்லாம் உங்களுக்கு மட்டும் தானா? அவங்களுக்கு இல்லையா? சொல்லு. இந்த வேதனை துக்கத்தை பத்தி எல்லாம் மளிகை கடையை மூடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உங்களுக்கு பணம் வேணும்னா அத்தை கிட்ட போய் கேளுங்க. ஆமா, 5க்கும் 10க்கும் அம்மா கிட்ட போய் நிக்க சொல்றியா? என் வாயில நல்லா வருதா? திமிரு பிடிச்சு ஆடுற நீ. உனக்கு சம்பாதிக்கிற திமிருனா அம்மாவுக்கு சம்பாதிக்கிற மருமகளை வளைச்சு போட திமிரு. தப்புங்க. நீங்க ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த ஐஸ்வர்யா சின்ன பொண்ணு. அவ இருக்காளே நினைச்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியுமா? ஏதாவது இருக்கா உனக்கு? பெரிய இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்னு பேரு. கொஞ்சமாவது இன்டெலிஜென்ஸ் இருக்கா உனக்கு? நான் என்ன சொல்றேன், நீ என்ன புரிஞ்சுக்கிற? உன்னோட சம்பள பணத்தை வாங்குற யோகியதை கூட எனக்கு இல்லையா? வீட்டுல என்ன எப்படி வச்சிருக்காங்கன்னு வெளியே போய் பேச மாட்டாவ? கொஞ்ச நாளா அம்மா நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அசிங்கமா இருக்கு. என்ன ஜால்ற உனக்கு? காலமிக்கு விடுறது என்ன? இட்லி ஊட்டி விடுறது என்ன? ஊர்ல உலகத்துல இருக்கிற பொம்பளை போலீஸ்க்கெல்லாம் அவங்க வீட்டுல இப்படிதான் மரியாதை நடக்குதோ? அத்தை மனசு மாறிடுச்சுங்க. அதுக்கு போய் இப்படி தப்பா பேசுறீங்களே. ஆமா, அதான் நீ கொண்டு வர காசை பார்த்து அவங்க உருகுறாங்க. உன் மேல பாசம் நினைச்சு ஏமாறாத. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. அப்படித்தான். ஒரு மனுஷன் அவசர ஆத்திரத்துக்கு என்ன செய்வான்? யாருகிட்ட போய் பணம் கேட்பான்? அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கொடுக்கலாம் தோணுச்சா உனக்கு? பெரிய வள்ளல் பரம்பரை எடுத்து கொட்டுறான். இப்ப என்ன? உங்களுக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே? எவ்வளவு வேணும் சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு 2 லட்சம் வேணும். தருவியா? 2 லட்சம். வாட்? சொல்லு, தருவியா? 2 லட்சம் வேணும். 2 லட்சமா? எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் தொடங்க போறேன். 10 லட்சம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதுல என்னோட ஷேர் 2 லட்சம். நீங்க சொல்லவே இல்ல. என்னங்க இது? திடீர்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ரியல் எஸ்டேட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, இதுக்கெல்லாம் உன் ஐபிஎஸ் மாதிரி கோர்ஸ் வச்சா கத்துப்பாங்க. போக போக தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுல அனுபவம் இருக்கு.
கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமா லாபம் தரக்கூடிய ஒரே தொழில் இதான், ரியல் எஸ்டேட். நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அவங்களோட சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுல இறங்குறதா நல்லது. அழுக்கு வேஷ்டியும் என்ன பிசுக்குமா பொட்டலம் கட்டிக்கிட்டு ஆயுசு முழுக்க இருந்துட்டு போனா உனக்கும் மாமியாருக்கும் நான் ரொம்ப நல்லவன். வீட்டுக்கு நான் அடங்கின புள்ள. எனக்குன்னு ஒரு வழியை பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு பெர்மிஷன் வாங்கணும். என்னால முடியாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்ல வந்ததே வேற. இங்க பாரு, யார் சொல்றதையும் நான் கேட்கறதா இல்ல. பொண்டாட்டி ஐபிஎஸ் ஆபீசர், புருஷன் மளிகை கடைக்காரன்னு ஊர்ல 4 பேர் பேச ஆரம்பிப்பான். அது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கு வந்து அசிங்கம். அதுவும் இல்லாம எத்தனை நாளைக்கு நான் சும்மா உட்காந்துருப்பேன்? ஏதாவது செய்ய வேணுமா? நான் உங்ககிட்ட 10 லட்சம் மொத்தமா கேட்டேன். ஜஸ்ட் 2 lakhs தானே. நீதான் பெரிய போஸ்டிங்ல இருக்கிய, அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ். ஏ 2 லட்சம் தர முடியாத உன்னால? அதுக்கு சல்யூட் பண்ணுமா? உன்ன பண்ற சல்யூட் பண்ற. என்ன சொல்லு? 2 lakhs. ஆமா. பாப்போம். இந்த பாக்குற வேலை எல்லாம் வேணாம். நீ தர, நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். ஆமா, நான் லைஃப்ல பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். அதை காட்டுவேன். கண்டிப்பா அவன்